ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனிதனும் விசேஷ புத்தியும். முன் சொல்லப்பட்ட நாட்காலி முதலான ஜீவிகளாகும் மனிதனென்று இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டதற்கு காரணம் அவற்றிற்கு விசேஷ புத்தி உண்டாயிருந்ததால் ஆகும். ஆனால் அறிவாயிருக்கின்ற வஸ்து வாய்வு என்று முன் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டதல்லவா, அந்த வாய்வு அவற்றிற்கு சுவாதீனமாகும். அது எப்படி என்றால், நாம் தூங்கும் பொழுது நம்முடைய சுவாசகதி எவ்விதமோ அவ்விதமே முன் சொல்லப்பட்ட நாட்காலி முதலான ஜீவிகளுக்கு சுவாசகதி சதாகாலமும் இருக்கிறது. அந்த அறிவாய் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வு அவற்றிற்கு ஏககதியாகி தீர்ந்தது. அந்த அறிவான வாய்வு ஏககதியாக வரும்பொழுது எல்லா நிலைமைகளும் சுவாதீனமாய் வருகின்றன. அதனால் அந்த வாயுவினுடைய சுவாதீனத்தால் இன்ன இடத்திலிருந்து புறப்பட்டோம் என்றும் இன்ன வழியாக வந்தோம் என்றும் மோப்ப சக்தியினால் உணர்ந்து புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சேருகிறது. அதன் காரணம் அவற்றிற்கு அந்த அறிவாயிருக்கின்ற வாயு ஏககதியானதுதான். நமக்கு அந்த வாய்விற்கு ஏககதி இல்லாமல் பின்னகதியாகி வரும்பொழுது உண்டாகின்ற ராகத்வேஷாதிகளோடு கூட இவன் என் மகன், என் சொத்துக்களையெல்லாம் இவனுக்கு கொடுக்க வேண்டும், இவனை காப்பாற்ற வேண்டும், மற்றவன் அந்நியன், அவனுடைய சொத்துக்களையெல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டும், அதனால் எவ்விதத்திலும் அவனை கெடுக்க வேண்டும், அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்றும் மற்றுமுள்ள கெட்ட எண்ணங்களுடன் சுத்த மிருகங்களாகி நடக்கின்றதாலேயே மோப்ப சக்தி இல்லாமலும் முன் சொன்னதான புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வர முடியாமலும் ஆயிற்று. எப்பொழுது நமக்கு பின்னகதி இல்லாமல் ஏககதியாக வருகிறதோ அப்பொழுது அறிவாகி ஜீவசக்தியாகி வாய்வாயிருக்கின்ற பொருள் நம்மில் அடங்கவும் அப்பொழுது நமக்கு அறிவுண்டாகவும் செய்கிறது. அப்பொழுது மட்டுமே நாம் மனிதராய் ஆகிறோம். மனிதரென்று ஒரு தனி சிருஷ்டி இல்லை. நம்முடைய தொழிலை கொண்டு வேண்டும் நாம் மனிதராவதற்கு. மனிதர்கட்கே மோட்சம் கிடைக்கிறது. ஆத்ம வணக்கம்.